ஜெயங்கொண்டம் அருகே ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்ட பொன்னேரியை மருத்துவ கழிவுகளை கொட்டி குப்பை மேடாக மாற்றி வரும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பொன்னேரி 1400 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டது. கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் ஏரி தரைப்பகுதியாக உள்ள நிலையில் இந்த பொன்னேரியில் சமூக விரோதிகள் தற்போது மருந்து கழிவுகளை கொட்டும் இடமாக மாற்றி வருகின்றனர். மருந்து கழிவுகளை மட்டுமின்றி மனித கழிவுகள், கோழி இறைச்சி கழிவுகள் உள்ளிட்டவற்றையும் கொட்டி ஏரியை உபயோகமற்ற நிலைக்கு கொண்டு செல்கின்றனர். இதே நிலை நீடித்தால் ஏரியில் மருந்து கழிவுகள் கலந்து ஏரியின் நீரை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கும் நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பயிர்களுக்கும் நச்சுத்தன்மை ஏற்பட்டு விவசாயமும் மனித உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் நிலை உள்ளதால் சமூக விரோதிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோடை விடுமுறை முடியும் தருவாயில் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவியில் ஆண்டு முழுவதும் அருவியின் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் விழுவது வழக்கம். இதில் ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகள் கோடை விடுமுறைக்கு வருவதும் வழக்கம். இந்த ஆண்டும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.